சூப்பு குடிக்கல? சூப் குடிக்கணும்னு சூப் பாயா? பேட் பாய். இந்த ட்ரெஸ் வந்து நான் நேத்து தான் நாஞ்சில் விஜயன் அவர்களோட வளகாப்புக்காக போட்டிருந்தேன். நான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரோவோட டைரக்ஷன் வந்து ஆல்ரெடி நடிச்சிருக்கேன் மார்க் ஆண்டனி படத்துல. அடிக்கடி வந்து இன்னைக்கு என் கனவுல வந்தாரா, இன்னைக்கு என் கூட பேசினாரு, நானும் பைக் ஓட்டினேன், அவரும் பைக் ஓட்டிட்டு இருந்தாரு. அவ்வளவு தலைஃபேன் அவன். இன்னொன்னு வந்து எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் பொட்டன்ஷியல் இருக்குல்ல, அதை வெளிக்கொண்டு வர ஒரே பொட்டன்ஷியல் வந்து மார்க் ஆண்டனில பண்ண மாதிரி. Hey guys, welcome back to our channel. அவர் சேனல்ல என்ன சேனல் ரெண்டு வச்சிருக்கே? our சேனல்னால என்னடா அர்த்தம்? It's me பே பிரபாகரன். இல்ல அனிதா சம்பத் vlogs ரீ. நான் எடுத்ததால எதல போறேன்னு அனிதாக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம குட் பேட் அக்லி படத்தோட செலிபிரிட்டி ஷோக்கு போறோம். இது வரைக்கும் எந்த படத்துக்கு கூப்பிட்டா இத்தனை வருஷத்துல நான் போனதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அது காரணம் வந்து இவர்தான். எனக்கு வந்து குட் பேட் அக்லினா வந்து முன்னாடி இருந்து ட்ரெய்லரை சும்மா பாத்துட்டே இருப்பான். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அஜித்னாலும் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து இன்னைக்கு என் கனவுல வந்தாரா, இன்னைக்கு என் கூட பேசினாரு, நானும் பைக் ஓட்டினேன், அவரும் பைக் ஓட்டிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு டவுட்ஸ் கேட்டாரு. நானும் நிறைய டவுட்ஸ் கேட்டேன். அப்படி சொல்லி நாங்க கேஷுவலா பேசுவோம். இன்ச்சு பார்த்தா கனவு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இந்த மாதிரி 4-5 வாட்டி சொல்லியிருக்கான். அவ்வளவு தலைஃபேன் அவன். அதனால இன்னைக்கு போயே அவனோட போறோம். செலிபிரிட்டி ஷோ ஃபர்ஸ்ட் டைம் போறோம். அண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் அனிதாவோட போறேன். ஸோ அது ஒரு vlog-ஆ எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் அப்படி கிளம்பிட்டோம். ஷோ வந்து 11:30க்கு இப்போ 10:15 ஆகுது. சீக்கிரமா கிளம்பணும். அனிதா கிட்ட 11 o'clockனு சொல்லி கொஞ்சம் நீ சீக்கிரம் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் நேத்து தான் நாஞ்சில் விஜயன் அவர்களோட வளகாப்புக்காக போட்டிருந்தேன். சரி அப்படியே வச்சு நான் கொஞ்ச நேரம் தான் யூஸ் பண்ணு சொல்லிட்டு திரும்பி இதே போட்டிருக்கேன். நான் தீபு டிசைனிஸ்ட் வாங்கினது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ். ஒரு மாதிரி ப்ளூவும் இல்லாம கிரீனும் இல்லாம ஒரு மாதிரி கலர்ல இருக்கும். ரொம்ப கியூட்டா இருக்கும். கிளம்பியாச்சு. போயிட்டே இருக்க வழியில செம்மையா பால் அபிஷேகம் இந்த மாதிரி பேப்பர் பறக்க விடுறதுன்னு காசி தியேட்டர்ல அவங்க ஃபேன்ஸ் ஏகே ஃபேன்ஸ் வந்து செம்மையா தெறிக்க விட்டாங்க. நம்ம சென்றாயன் அண்ணன் தான். பிபி ஜோடிகளில் நாங்கள் ஒன்றா தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அப்போலேருந்தே நல்லா தெரியும் அண்ணனை. ரீசெண்டாக அந்த ட்ரெஸ் மாத்திர ரீல்ஸில் வந்து பிரபா நல்லா ஆடிந்தான்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ எப்போ என்கிட்ட பார்த்தாலும் பிரபா கேட்காம இருக்கவே மாட்டார். 2 பேர்ட்டும் ஒன்றா தான் பேசுவார். அவங்க ஒய்ஃப் அவங்க பசங்க எல்லாமே பயங்கர ஸ்வீட்டு. ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து காசி டாக்கீஸ். காசி சினிமாஸ்க்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே வரும். ஸோ இங்கே வந்து செலிபிரிட்டி ஷோ எல்லாருக்கும் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நான் மீரா மேம் பார்த்தேன், நமிதா மேம் பார்த்தேன், அப்புறம் வந்து நட்டி சார் பார்த்தேன். எல்லாருமே ஷோக்கு வந்திருந்தாங்க. லோகேஷ் பாப் ஐடி அவங்க தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நட்டி சாருக்கு வந்து நான் மிகப்பெரிய ஃபேன். நீங்கள் வந்து சதுரங்க வேட்டை பார்த்துட்டு ஃபேனான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது சூப்பர் படம். ஆனால் நான் அதுக்கு கூட அதனால ஃபேன் அப்படின்னு கிடையாது. வணக்கம் தமிழால் அவர் ஒரு முறை இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவரோட சைல்டுஹுட்டில் வந்து எப்படி அவர் வந்து பெரிய கேமராமேன் இப்போ பாலிவுட்ல. அவர் சைல்டுஹுட்ல எது பாதிச்சுது, எங்க இருந்து அந்த பேஷனை கொண்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ரொம்ப அழகா சொன்னாரு. அதுல இருந்து நான் அவரோட பர்சனல் லைஃபோட அவரோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரிக்காகவே நான் ரொம்ப ஃபேன். அண்ட் நமிதா மேம் எல்லாருக்கும் முன்னாடியே வந்திருந்தாங்க. செம்ம ஸ்வீட் அவங்களும். அப்புறம் டிக்கெட் கிடச்சு நான் மூஞ்ச பாருங்க எப்படி ஆயிடுச்சு பிரபாக்குன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாயிட்டான். இது வந்து ஃபுட் கூப்பன். இது வந்து இன்டர்வல் டைம்ல கூப்பன் கொடுத்து நம்ம ஃபுட் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்க ஸ்வீட்டஸ்ட் கணேஷ்கரன் ஆரத்தி அக்கா. ஸோ கணேஷ்கரன் கொஞ்சம் டிலேவா வந்திருந்தாங்க. ஆரத்தி அக்கா எடுத்தோடனே வந்துட்டாங்க. செம்ம ஸ்வீட். எங்க பார்த்தாலும் எப்பயுமே பேசுவாங்க. நான் அம்பிகா மேம், நான் சன் டிவியில் இருக்கும்போது மேம் நாகின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போல்லாம் நான் வந்து கிரவுண்ட் ஹோஸ்டாக இருந்தேன். ஸோ அப்போலேருந்து மேம் தெரியும். அப்புறம் படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு தெரியாது. சரி சும்மா போய் உள்ள உட்காருவோம், வெளியே ரொம்ப நேரம் நிற்கிறோமேன்னு வந்து பார்த்தா படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தெரியாமல் வெளியே இருந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ரீமியர் ஷோ செலிபிரிட்டி ஷோலாம் வரும்போது எல்லாமே கொஞ்சம் மூவியில் இருக்கிறவங்களே வரதுனால அந்தளவுக்கு வந்து சவுண்ட் போட மாட்டாங்க பொதுவாக. ஆனால் அவங்களே பயங்கரமாக விசில் அடித்து தெறிக்க விட்டாங்க. தேட்டரி செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. அப்போ நாங்கள் நினச்சோம் இப்போ இங்கேயே இப்படி இருக்குன்னா ஃபேன்ஸ்லாம் பார்க்குற ஜென்ரல் ஆடியன்ஸ் கிட்ட எப்படி இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தோம். சூப்பு குடிக்கல? சூப் குடிக்கணும்னு சூப் பாயா? பேட் பாய். படம் பார்த்துட்டேன். செம்ம நாஸ்டாலஜிக் மூமெண்ட் ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நடுவில் ஒரு லஞ்சை மட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். உங்களுக்கு படம் எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, படம் முடிச்சாச்சு. 0.5 ரிவ்யூ வந்து வீட்டுக்கு போய் சொல்கிறோம். ஆமாம், இங்கே சாப்பிட்டோம். அனிதா அப்படியே தூக்க கலக்கமாக இருக்குது. ஏன்னா காலையில் 9 மணிக்கெலாம் எழுப்பிட்டேன் அனிதாக்கு. அப்படியே தூக்க கலக்கமாக இருக்குது. ஸோ பக்கத்தில் இருக்க ஒரு திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி வந்திருக்கும். 9 மணிக்கு எழுந்ததுக்கு எப்படியான்னு கேட்காதீங்க. நான் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை. கொசு பயங்கர கொசு தூங்கவே இல்லை. ஃபலூடா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இவ்வளோ ஸ்வீட் கிரேவிங்லாம் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப ஸ்வீட் சாப்பிடவும் மாட்டேன். நல்லதும் கிடையாது சாப்பிட்றது. பட் என்னமோ இந்த கலக்கமாக இருக்குது. சாப்பாடே சாப்பிட முடியலன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய ஃபலூடா. இந்த ஷேப் வந்து பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. நான் கூட இவ்வளோ பெருசு எதிர்பார்க்கல. கொஞ்சம் இவ்வளோ இந்த சைஸ் தருவாங்கன்னு நினச்சேன். பெருசாகவே கொடுத்துட்டாங்க. சாப்பிடு.
ஓகே, ரிவ்யூ ப்ளீஸ். படம் எப்படி இருந்துச்சு? இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கமே, எங்க இருக்கோம்? வீட்டுக்கு வந்தாச்சு. வந்த ஜோருக்கு என்னமோ காலையிலே எழுந்திரிச்சு திருப்பதி தரிசனம் போன மாதிரி வந்து டயர்ல தூங்கிட்டோம். ஆனா வீட்டுக்கு வரும்போது படம் ஆரம்பிச்சது லேட்டு, செலிபிரிட்டி ஷோன்றதுனால. அது முடிச்சுட்டு லஞ்சுக்கு போயிட்டு கொஞ்சமா சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 4:35 o'clock ஆயிடுச்சு. அதனால தூங்கிட்டோம். இப்போ எழுந்திரிச்சு வந்து அப்படியே பயங்கரமா அது அப்படியே மண்டியில ஓடிக்கிட்டே இருக்கு படம். படம் வந்து வேற லெவல் தாறு மாறு தக்காளி சோறா இருக்கு. ஆக்சுவலா வந்து என்ன சொல்றது, ஒரு ரொம்ப நாளா வந்து ஸ்கிரிப்ட் பேஸ்ட் படமாவே பண்ணிட்டு இருக்காரா, நிறைய மெசேஜ் சொல்றோம், ஸ்டோரி பேஸ்டா சொல்றோம்னு, அது ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆக மாட்டேங்குது. இல்ல சம்பவோ வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வந்து நாங்க நிறைய மாஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கிறோம், அப்பெல்லாம் இல்லையே அப்படிலாம் இருக்காங்க. அதனால எதை பத்தியும் யோசிக்காம வெறும் கமர்ஷியலா மாஸ் மசாலாவா வந்து படம் இருக்கு. நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. சின்ன வந்து பிடிக்கிற விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிருக்கு. நாங்களே படம் பார்க்கும்போது இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இது கியூட்டா இருக்குன்ற மாதிரி நிறைய விஷயம் இருந்தது. அந்த சிம்ரன் போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சிம்ரன் ஃபேன். ஆமா, ட்ரைலர் ஆல்ரெடி சிம்ரனை பார்த்துட்டீங்க. அதனால பெரிய அதுல வந்து ஸ்பாய்லர் கிடையாது. அது அவங்க எப்படி வராங்க, அது எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறதுலாம் நல்லா இருக்கு. அண்ட் வந்து சில ஹாலிவுட் டச்சஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்றாங்க. அதெல்லாம் வந்து நான் எப்படி சொல்றது, ஆனா அந்த ஹாலிவுட் டச் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தான் புரியும். என்ன மாதிரி அவ்வளவு படம் பார்க்காதவங்களுக்கு புரியும்னு வச்சுக்கோங்களேன். ஜாலியா பார்க்கணும். எதுலயும் வந்து பெரிய லாஜிக் எல்லாம் கேட்க கூடாது. ஏன்னா லாஜிக் கேட்டீங்கன்னா நீங்க நேர்கொண்டை பார்வை தான் பார்க்கணும். நீங்க அப்புறம் வந்து இந்த ஸ்டோரி பேஸ்ட் படம் பார்க்க மாட்டோம்ல நீங்க சொல்லக்கூடாது. இந்த மாதிரி ஜாலியா பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கு. ஸோ வந்து படம் தாறுமாறா இருக்கு. அனிதா ரொம்ப என்ஜாய் பண்ணா. மோஸ்ட்லி அனிதாவுக்கு வந்து நிறைய படம் பிடிக்க சினிமாவே பிடிக்காது, அப்படியே வந்தாலும் பார்க்க மாட்டா. ஆனா அதே மாரி இந்த படம் வந்து பார்த்துட்டு நிறைய அந்த 90s சாங்ஸ் எல்லாம் ஆமா, அந்த 90s கம்பைலேஷன் ரொம்ப பிடிச்சது. அழகா யூஸ் பண்ணிருக்காப்ல. ஆதிக்கு வந்து ஒரு ப்ராப்பர் 90s ஒரு கிட். அவர் 90s கிட் போலடா, எல்லாத்தையும் கரெக்ட்டா யூஸ் பண்றாரு. அழகா சூப்பரா பண்ணிருந்தாரு. நல்லா கோரியோ பண்ணி டான்ஸ் எல்லாம் ஆடி இருக்காங்க 90s பாட்டுக்கு. அதெல்லாம் செம்மையா இருக்கு. அண்ட் வந்து அஜித்தோட கெட்டப்ஸ் எல்லாம் பின்னிட்டாங்க கடைசி கிளைமாக்ஸ் வரைக்கும். வேரியேஷன் முடிஞ்சு நம்ம ஸ்லிம்மா ஒரு ட்ரைலர்ல பார்த்தோம்ல, அதுன்னு பண்ணி கடைசியில கிளைமேக்ஸ்ல கூட வந்து ஒரு 6 months லேட்டர்னு சொல்லி ஒரு லுக் ஒண்ணு தரமா இருக்காப்ல. வேற எல்லா ட்ரெஸ்லயும் அழகா இருக்காரு, எல்லா கெட்டப்லயும் அழகா இருக்காரு, சாமிங்கா இருக்காரு. க்ளீன் ஷேவ் பண்ணா சாமிங்கா இருக்காரு. நல்ல பியர்ட் கேட்லாம் வச்சு அப்படியே மஸ்குலரா இருக்காரு. வேற லெவலான ஒரு லுக். டான்ஸ்லாம் செம்மையா ஆடி இருக்காரு. செம்மையா இருக்கு. செம்ம ஃபன்னா இருக்கு, சிரிப்பா இருக்கு, காமெடியா ஜாலியா பாக்குறது வேற. அஜித்தே ஜாலியா இருக்காரு. அவரே ஃபன்னா இருக்காரு. ஒரு இதுவா இருக்காரு. ஒரே சிரிச்சிட்டே அவர் ஆடுறத பாக்கும்போது ரியாக்ஷன்லாம் கொடுத்துட்டு அந்த சிம்ரன் கூட பண்ணும்போது பேசுற ரியாக்ஷன்லாம் நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. பயங்கர ஜாலியா இருக்கும். இந்த வீடியோ வந்து எதுவும் பெய்ட் ப்ரமோஷனோ இல்ல யாரும் சொல்லி பண்றதெல்லாம் இல்ல. அவுட் நோட் நம்மளுடைய பிடிச்ச ஒரு லெவல்ல பண்றோம். இன்ஃபேக்ட் நான் வந்து எனக்கு டிக்கெட்டே போட்டேன். அனிதா வராம கூட. ஆக்சுவலா எங்களுக்கு இந்த செலிபிரிட்டி ஷோ கூப்பிடுறதுக்கு முன்னாடி எனக்கு நான் டிக்கெட் போட்டேன். அதே டைம்ல அப்புறம் நான் இது கூப்பிட்டதால வந்து அனிதாவோட தம்பி நான் அனுப்பிச்சிட்டேன். அப்புறம் நான் இந்த இதுக்கு போனேன். ஸோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த படத்தை இப்பவே அடுத்து இந்த vlog பார்த்து முடிச்ச உடனே எங்க அவைலபிளா இருக்கோ அங்க போய் டிக்கெட் எடுத்து பாருங்க. கிடைக்கும் பாரு. இல்ல ட்ரை கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரைடே நான் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் ப்ரோவோட டைரக்ஷன் வந்து ஆல்ரெடி நடிச்சிருக்கேன் மார்க் ஆண்டனி படத்துல. ஸோ அவர்கிட்ட நான் வாட்ச் பண்ணேன்னா ஒரு செம்ம பொட்டென்ஷியலா டைரக்டர். அவர் வந்து டைரக்ட் பண்ணும்போது ஒரு எதை பத்தியுமே யோசிக்க மாட்டார். அந்த டைலாக், அந்த சீனு, அந்த செட்டு, இதெல்லாம் அவரோட கான்சென்ட்ரேஷன்லாம் இருக்கும். அப்புறம் அவர் செய்யும் போது ஆக்ட் பண்ணி காட்டுவாரு. அவர் பார்த்தாலே ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கும். அது அப்படியே இவங்க என்ன பண்ணுங்கிறது அவரு வெக்கமே படாம நடிச்சு காட்டுவார். செம்மையா இப்படி பண்ணும் சார், இப்படி பண்ணும் சார் சொல்லிட்டு ரொம்ப இப்படி ஜோஷா பண்ணுவாரு. அதுல வந்து 50% எடுத்தாலே அதுல அவர் சொல்ற கேரக்டர் யார் நடிக்கிறாங்களோ அவங்க நல்லா பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வந்து நல்ல செம்ம பொட்டென்ஷியல். ஸோ அவருக்கான பீரியட் இதுன்னு நினைக்கிறேன். அவருக்கான டைம். அவர் த்ரிஷால் நயன்தாரால இருந்து டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆனா இப்பதான் அவரோட பீரியட். இன்னும் அவர் வந்து இன்னும் நல்லா பெரிய இடத்துக்கு ஈஸியா போகக்கூடிய எல்லா பொட்டென்ஷியல், எல்லா ஆசீர்வாதங்களும் ப்ரோக்கு இருக்கு. ஸோ அவர் வந்து இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட விஷஸ். என்ன அனிதா ஒரே இதுன்னா எச்.ஜே. சூர்யா இல்ல படத்துல, அது இருந்தா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் எச்.ஜே. சூர்யா ஃபேன். நான் தீவிரமான எச்.ஜே. சூர்யா ஃபேன். அப்புறம் அர்ஜுன் தாஸோட ரோல் வந்து அவர் நடிக்க எனக்கு வந்து எச்.ஜே. சூர்யா நடிச்சா எப்படி இருக்கும் அப்பெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்புறம் வருவார் போல கிளைமேக்ஸ்ல வருவார் போல நான் கடைசி வரைக்கும் ஹோப் வச்சுட்டே இருந்தேன். ஆனா சார் வந்து இல்ல. சோ அடுத்த படத்துல கண்டிப்பா நீங்க அந்த சார் வந்து எச்.ஜே. சூர்யா சார் வந்து யூஸ் பண்ணணும் ப்ரோ. இன்னொன்னு வந்து எச்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் பொட்டென்ஷியல் இருக்குல்ல, அதை வெளிக்கொண்டு வர ஒரே பொட்டென்ஷியல் வந்து மார்க்கெட்டிங்ல பண்ண மாதிரி வேற யாரு பண்ணாலும் அவரோட ஃபுல்ல வந்து வெளியே எடுக்கவே முடியாது. எச்.ஜே. சூர்யா சார் இவராலதான் எடுக்க முடியும். இதுல வந்து எங்களுக்கு மார்க் ஆண்டனி பார்க்கும்போது எச்.ஜே. சூர்யா தான் எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணு ஃபுல்லா நிறைவா இருந்தாரு. அவர் வந்து அவரும் ஒரு ஹீரோ. ஆமா, அவர் வந்து கண்ணு ஃபுல்லா நிறைவா இருந்தாரு. படத்தோட பெரிய பலம் வந்து நாங்க எப்பவுமே இது பண்றது வந்து எச்.ஜே. சூர்யாவும் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் அவ்வளோ எலிவேட் பண்ணிச்சு மார்க் ஆண்டனிய. நல்லா இருந்துச்சு. ஸோ சூப்பர். இதுதான் வந்து படத்தோட ரிவ்யூ. படம் ரொம்ப தாறுமாறா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல பாருங்க. நீங்களும் ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. வேற ஒரு வீடியோல இதே மாதிரி நாங்க மீட் பண்றோம். பாய்.